ஹாய் கைஸ் எல்லோருக்கும் வணக்கம். இது நம்ம ஏகேஎன் ஸ்டுடியோ. இன்னைக்கு நம்ம வந்து விஜய் சாருக்கு பிறந்த நாள். பிறந்த நாள் அன்னைக்கு வந்து 12 மணி அளவில் வந்து ஜனநாயகன் படத்துல இருந்து ஒரு பாட்டோ, இல்ல ஒரு ஒரு கிளிம்ஸ் மாரியோ, இல்ல ஒரு ட்ரெய்லர் மாரியோ ஏதோ ஒண்ணு வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அத பார்த்துட்டு நம்ம வந்து அத பத்தி பேசலாம். பார்த்துட்டு அது என்ன காட்டியிருக்காங்க, என்னென்ன பண்ணிருக்காங்கன்னு சொல்லி பேசலாம் விஜய் சார்து. அத விட முக்கியமா என்னன்னா, விஜய் சாருக்கு வந்து தனது 51வது பிறந்த நாளை கொண்டாடும் திரு விஜய் சாருக்கு என்னோட வாழ்த்துக்கள். தமிழக வெற்றி தலைவர் தளபதி விஜய் அவர்களுக்கும் சேர்த்து என்னோட வாழ்த்துக்கள். திரைத்துறையிலிருந்து இந்த படத்தோட முடிச்சுட்டு முழுவதுமாக அரசியல் களம் இறங்க போறான்னு சொல்லிருக்காரு. ஜனநாயகன் படத்திலேருந்து ஒரு டீசரோ, ஒரு ட்ரெய்லரோ வந்துற மாரி சொல்லிருக்காங்க. இத பார்த்துட்டு நம்ம அத பத்தி சொல்லுவோம். எங்க வந்திருக்குது? இல்ல. ஓகே. ஃபர்ஸ்ட்டு ஆர்ஆரா? ரைட்டு. எத்தன மணிக்குடா உடுவீங்க? ஏன்டா? பாருங்க சார். கண்ணு பாரேன். ரெட்டா இருக்கு. முடிச்சு கிடக்கேன்டா. முடியலடா. பகல்ல உட்டான்னா, ஒரு 6 மணி பக்கம் உட்டான்னா. இல்ல இன்னைக்கு சாயந்தரமா உட்டான்னா. சாயந்தரமா எல்லாம் ஃபங்ஷன்லாம் கொண்டாடி முடிச்சு, கேக்லாம் கொண்டாடி முடிச்சு, சாயந்தரமா ஒரு 6 மணிக்கு ரிலீஸ் பண்ணான்னா. 12 மணிக்கா ரிலீஸ் பண்ணுவீங்க? ஏன்டா? நானும் அணில் குஞ்சு இல்லடா. 12 மணி வரைக்கும் கண்ணு வலிக்குதுடா. சரி எல்லாம் விஜய் சாருக்கு மட்டும் அந்த நல்ல மனுஷங்க மட்டும் தான் இத எடுத்து நான் ரியாக்ஷன் பண்றேன். முதல்ல பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அத பத்தி பேசலாம். ஓகே. ரெடி ஸ்டார்ட் 1 2 3. நெஞ்சில் குடியிருக்கும். வணக்கம் சார். The true leader lives on not for people. தளபதியா? The cop, police. தளபதி. அனில். ரத்தம், கையில ரத்தம். வீட்டுல ரத்தம். தளபதி. ஹாப்பி பர்த்டே தளபதி. ஜனநாயகன் வெற்றி நூல். ஓகே. பொங்கல் வரீங்களா? இரு பக்கம் எப்போ வர்றாரு? பொங்கல் இன் தியேட்டர் 09/1/2026. ஓகே, பொங்கலுக்கு வராங்க சார். நான் வந்து நினைச்சேன், முக்கியமா விஜய் சாருக்கு ஒரு பர்த்டே விஷஸ் நம்ம சார்பா இன்னொரு வாட்டி சொல்லிக்கலாம். சரி 51 வயசு பார்க்க வேற மாதிரி இருக்காருப்பா அவரு. அவங்கெல்லாம் ஆக்டர்ஸ்ல ஃபிட்னஸ் கரெக்டா வச்சுக்கோங்க. நம்மள மாரி ஆளா போறதுக்கு ஆக்டர்ஸ் கோடியில சம்பாதிக்கிறவங்க, கோடியில சம்பாதிக்கிறவங்க உடம்பை கரெக்டா மெயின்டைன் பண்ணணும். வேலை அப்பதான் டான்ஸ் ஆட முடியும், சரியான ஒர்க் அவுட் பண்ண முடியும். அப்புறம் வந்து அரசியல் களத்துல இறங்கி மக்கள் சந்திக்க போக வேண்டியது இருக்கும். ஸோ இதெல்லாம் நோக்கத்துலாம் ஃபிட்னஸ் பயங்கரமா வச்சிருக்காரு. அவர்கிட்ட இன்ஸ்பிரேஷன் ஆக வேண்டிய விஷயம் அதுதான். உடம்ப கண்ட்ரோலா வச்சுக்காரு. அது வந்து வேற லெவல். 51 வயசு மாரி பையன் மாரியா இருக்கு பார்த்தேன். 28, 29 வயசு அந்த வயசுக்குள்ள இருக்க ஆள் மாரி தான் தெரியுது என் கண்ணுக்கு பார்த்தா அவர. த டைம் டு லீட். என்ன சொல்றது? உண்மையான தலைவன பவருக்கு போமாட்டான். மக்களுக்கு தான். அதுதான் முன்னாடியே சொல்ல வராங்க. இது எப்படி இருக்கு அப்டின்னா வந்து, நான் ஒரு ட்ரெய்லரோ, ஒரு டீசர் மாரியோ ஒரு கிளிம்ஸ் அந்த படத்துல இருந்து சார்ந்த ஏதோ ஒண்ணு வரும்போது தான் பார்த்தேன். ஆனா இது வந்து ஒரு பிஜிஎம். இந்த ஆர்ஆர் ஃபர்ஸ்ட் ஆர்ஆர்ன்னு சொல்றாங்க. ஆர்ஆர் பிஜிஎம்னு போட்டுருக்கலாம். அந்த ஜனநாயகன் பிஜிஎம் ரெடிஸ் போட்டுருக்கலாம். அனிருத் ஆஸ் யூசுவல் தலைவன் பிரிச்சு வந்துட்டாப்ல. அவரு வேலை என்ன? செஞ்சு விட்டாப்ல தலைவன். விஜய் சார் பக்கம் தரமா இருக்காரு. ஆனா எனக்கு வந்து ஹெச் வினோத் மேல தான் கொஞ்சம் டவுட்டா இருக்குது. பார்ப்போம் என்ன பண்றாருன்னு. ஏன்னா அவர் ஒரு உண்மையான டைரக்டர்ல ஹெச் வினோத் ஒரு நம்பிக்கைக்குரிய ஆள் தான். ஆனா விஜய் சாருக்கு என்ன மாரி செய்ய போறான்னு தெரியல. இது பார்க்க தான் நான் வந்து கண்ணு முழிச்சு கிடந்தேனான்னு தெரியல. ஓகே. ஆனா என்ன பொறுத்தவரைக்கும் ஒரு சாட்டிஸ்ஃபைட் இல்ல தான். ஓகே. விஜய் சார பார்த்து ஒரு மகிழ்ச்சி அவ்வளவுதான். ஒரு ஒரு கிளிம்ஸா இத விட்டுருக்கலாம். இதுல என்ன தெரிஞ்சதுன்னா, அவர் வந்து ஒரு காப். இந்த போலீஸ் அப்படின்னு தெரிய வந்திருக்கு. படத்து த்ரூ அவுட்டா போலீஸா இருக்க போறாரு. இல்ல போலீஸ் வேலை போயிட்டு இருக்கப்ப சரிப்பட்டு வராது.
மக்களுக்கு முன்னாடி தான் வரணுங்கிறப்போ, தன் போலீஸ் வேலைய கோட்ட கழட்டி வச்சுட்டு, காக்கிய கழட்டி வச்சுட்டு, வெள்ள சட்டை எடுத்து மாட்ட போறாரான்னு தெரியல, விஜய் சார். எனக்கு தெரிஞ்சு அப்படிதான் இருக்கும்னு நெனைக்கிறேன். ஏன்னா போஸ்டர்லாம் பார்த்தா, போலீஸ் மாரி தெரியல. இந்த ஒரு இது மட்டும் தான் போலீஸ் மாரி தெரியுது. இந்த போலீஸ் மாரி இருக்கவரு, ஒருவேள சாட்டையெல்லாம் சுத்துறாரா? ஒருவேள போலீஸ் வேஷத்துல இருக்கப்ப தான், சுத்தி சுத்தி ரவுடிகள காப்பாத்துவாரான்னு தெரியல. அது வேற இருக்குது. அப்படி கூட இருக்கலாமோ! அப்படின்னு இப்போ ஒரு யோசனையா இருக்குது. விஜய் சார் என்னதான் 1000 விமர்சனங்கள் இருந்தாலும் அவர் மேல, மக்களுக்காக ஒரு நல்லது பண்ணணும்னு சொல்லிட்டு வராரு. அட்லீஸ்ட் நல்லது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வராருல்ல, அதுக்கு நம்ம வரவேற்கிறோம். அவர் உள்ள என்ன பண்ண போறாருன்னு தெரியல. நான் நல்லது பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வராருல்ல, அது மிகப்பெரிய ஒரு வாழ்த்துக்கள். ஏன்னா, இப்ப இருக்க அரசியல் மோசமா தான் இருக்குது. யாராவது காப்பாத்துறாங்க அப்படிங்கிற மாரி தான் இருக்குது. சார் அவரு நிகழ்த்துவாரான்னு ஒரு நம்பிக்கையில ஓடிட்டு இருக்கோம். நன்றி, வணக்கம். இது நம்ம ஏகேஎன் ஸ்டுடியோ. இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்க கருத்துக்கள கீழ கமெண்ட்ல பதிவிடுங்க. நன்றி, வணக்கம். நான் போய் தூங்க போறேன். தேங்க் யூ.